முதுகில் குத்திய காங்கிரஸ், கொந்தளிக்கும் திமுக. தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவளிக்க காங்கிரஸ் முன் வந்துள்ளது. அரசியல் வட்டாரத்தில் இது வியப்பை ஏற்படுத்தவில்லை. ஏனென்றால் திமுகவுடன் நீண்ட காலமாக கூட்டணியில் இருக்கும் காங்கிரஸ் கடந்த எம்பி தேர்தல் வரை திமுக ஆதரவால் கணிசமான இடங்களை வென்றது. இந்த நிலையில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலின் போது காங்கிரஸில் உள்ள சில தலைவர்கள் தாவேகா ஆதரவு நிலைப்பாட்டை பேசினார்கள். ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்ற நெருக்கடியை திமுகவுக்கு காங்கிரஸ் தொடர்ந்து கொடுத்து வந்தது. இந்த நிலையில் 28 இடங்களில் போட்டியிட்ட காங்கிரஸ் 5 இடங்களை மட்டுமே பெற்றது. இந்த சூழ்நிலையில் பெரும்பான்மை பெறாத விஜய் மற்ற கட்சிகளுடன் ஆதரவை நாடி வருகிறார். அவர் திமுக, அதிமுக கூட்டணியில் இருந்து மட்டுமே ஆதரவை பெற முடியும். இந்த நிலையில் காங்கிரஸ் ஆதரவை விஜய் நாடியுள்ளார். அவருக்கு ஆதரவளிக்க காங்கிரஸ் முன் வந்திருக்கிறது. திமுக கூட்டணியில் இருந்து வெற்றி பெற்றுவிட்டு தற்போது தாவேகாவுக்கு காங்கிரஸ் ஆதரவு அளித்திருப்பது திமுகவினரை பெரும் கொந்தளிப்பில் ஆழ்த்தியுள்ளது. ஏனென்றால் தேர்தலின் போது விஜயை RSS, பாஜக இயக்குவதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது. பாஜகவை விஜய் விமர்சிப்பதில்லை என்றும் சொல்லப்பட்டது. இந்த நிலையில் பாஜகவின் ஆதரவு நிலைப்பாட்டில் உள்ள விஜயை எப்படி காங்கிரஸ் ஆதரிக்கிறது என்ற கேள்வியை பலர் எழுப்பியுள்ளனர். காமராஜரை கொள்கை தலைவராக ஏற்றதால் விஜயை ஆதரிக்கிறோம் என்று காங்கிரஸ் கூறியுள்ளது. இந்த விளக்கம் திமுகவினரை கோபத்தில் ஆழ்த்தியுள்ளது. இந்த நிலையில் காங்கிரஸ் முதுகில் குத்திவிட்டதாக திமுகவை சேர்ந்த வழக்கறிஞர் சரவணன் பதிவிட்டிருப்பது தமிழக அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.